வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது வைகாசி மாதம் புதன்கிழமை 13/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை, யமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 9:37 வரை ஏகாதசி திதியும் பின்பு துவாதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 8:18 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 8:18 வரை மக நட்சத்திரமும் பின்பு பூர நட்சத்திரமும் நிலவுகிறது. மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளா. தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதிக்குள் இணைந்திருக்கலாம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் 13/5/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள்தான். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. எந்த ஒரு சுபகாரியமும் நமக்கு புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. ஒரு திருமணம் புதன்கிழமையிலே அமைந்தால், ஒரு கிரகப்பிரவேசம் புதன்கிழமையிலே அமைய வேண்டும், ஒரு ஆலய கும்பாபிஷேகம் புதன்கிழமையிலே அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. அவ்வளவு வலிமையும் சிறப்பும் அதி உன்னதமும் கொண்டது இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே இன்று புதன்கிழமை நாமும் இறை வழிபாடுகளையும் செய்து
நவக்கிரகங்களுக்குள்ளே ஐசான்ய திசையிலே அமர்ந்திருக்கின்ற புத பகவானுக்கு பச்சை பட்டி சாத்தி பாசிப்பயிறு நிவேதனம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்களும் செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் 2 பக்ஷங்களிலும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம், தேய்பிறை ஏகாதசி. இது வளர்பிறையிலும் ஏகாதசி வரும், தேய்பிறையிலும் ஏகாதசி வரும். இந்த ஏகாதசி என்கிற பொழுது ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, 10 ஒன்றும் 11. அமாவாசை 11வது நாள் வருகின்ற ஏகாதசி வளர்பிறை. பௌர்ணமி வருகின்ற 11வது நாள் ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி. அந்த வகையிலே இது தேய்பிறை ஏகாதசி. விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நாம் கலந்து கொண்டு விரதனுஷ்டானத்தில் எடுக்கின்றவர்கள் பொதுவாக இந்த ஏகாதசியிலே அன்னம் சாதம் சாப்பிட மாட்டார்கள். அது பலர் அவ்வாறு விரதம் இருந்து கொள்வார்கள். ஒரு சிலர் பகல் பொழுதோடு விரதத்தை முடிக்கின்றவர்கள் சாதம் சாப்பிட்டு கொள்வார்கள். ஆனால் அந்த ஏகாதசியிலே சாதம் அன்னத்தை புசிக்க மாட்டார்கள். மாலை வேளை வரையிலே பூஜையெல்லாம் பார்த்துவிட்டு ஏதாவது பலகார பட்சணங்களை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்கின்றனர் உண்டு. அவ்வாறு இந்த விரதம் மாதத்தில் 2 பட்சங்களிலும் வரும். அவ்வாறான இந்த ஏகாதசி விரத பூஜை வழிபாடுகளுக்கு நாமும் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது கைவீசி கொண்டு செல்லக்கூடாது. இறைவனுக்கு அர்ச்சனைக்கு மலர்கள் எடுத்து செல்லலாம். மலர்கள் முடியவில்லையா, துளசி பத்திரம் மகாவிஷ்ணுவுக்கு பிரீதியானது. இந்த துளசி பத்திரம் எடுத்து மாலை கட்டி கொடுக்கலாம். அதனால் அந்த ஏகாதசி நாளில் துளசி செடியிலிருந்து இலைகளை எடுக்கக்கூடாது, பத்திரத்தை எடுக்கக்கூடாது. அதனாலே முதல் நாளே அந்த துளசியெல்லாம் எடுத்து வச்சு, அல்லது அதிகாலையை சூரியோதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். எடுத்து இந்த துளசி மாலை கட்டி போடலாம், அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். அவ்வாறு அங்கே விஷ்ணு ஆலயங்களிலே தீர்த்தம் கொடுக்கின்ற பொழுது துளசி தீர்த்தமாக கொடுத்து கொள்வார்கள். எல்லாவித ரோகங்களையும் நீக்கக்கூடியது. அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானத்திலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் நாளைய தினம் சிவனாலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடுகள். எனவே இன்று விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற ஏகாதசி விரத பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், வருகின்ற 16ஆம் தேதி சனிக்கிழமை கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த வைகாசி விசாக மகோத்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகும். பகல் 11:30 துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு இந்த உற்சவம் நடைபெற்று வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனியும் மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறுகின்ற வகையில் அமைந்திருப்பது. நாமும் இந்த நிகழ்வில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம்.
ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 13/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் இருக்கும், இழுபறிகள் இருக்கும். எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு. எதிர்பாராத சிறு சிறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் வெற்றிகளை தரும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும், எதிர்பாராத மனச்சஞ்சலங்கள் சிக்கல்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே உறவினர் மூலம் சிக்கல்கள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். நிதானம் தேவை. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகள் சிறப்புகளை தரும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்படுங்கள். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை, பொதுவாக எங்களுடைய ஜாதக நிலைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இந்த ஜாதகத்திலே அமைகின்ற எங்களுடைய பிறந்த நட்சத்திரம், பிறந்த ராசி, பிறந்த லக்கினம், இந்த மூன்றும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன. நாங்கள் பிறக்கின்ற நேரத்தை வைத்து ஜாதகத்தின் உயிர் எனப்படுகின்ற லக்கினத்தை கணிக்கின்றோம். எங்களுடைய கோசாரம், அதாவது தினசரி நாங்கள் எங்களுடைய நடைமுறை பலாபலங்களை அறிவதற்காக ராசியை வைத்துக்கொள்கின்றோம். கோசார பலன் என்று சொல்லுவோம். நாங்கள் தினப்பலன்களை பார்ப்பதும், வாரபலங்களை பார்ப்பதும், மாத பலங்களை பார்ப்பதும், பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதும் ராசிகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்றோம். அதே போன்று நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியும் எங்களுக்கு மிக முக்கியமானவராக திகழ்கின்றார். பொதுவாக இந்த 3 அதிபதிகளுக்குரிய கிரகங்களும் நல்ல நிலையிலே இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஜாதகமாக அமைந்துவிடும். லக்னாதிபதி சுபக்கிரகமாக நல்ல ஆளுமையாக அமைய வேண்டும். உதாரணமாக துலாம் லக்கணமாக வைத்து கொண்டோமானால் அந்த துலா லக்கணத்துக்குரிய அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஜாதக நிலையிலே ஆட்சி நிலை பெற்று லக்கணத்திலேயோ அல்லது நல்ல ஸ்தான பலம் பெற்றோ அமைந்துவிட்டால், ஆட்சி உச்சநிலைகளை அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு மிக ஆளுமை திறன் அமைந்துவிடும். முக்கியமாக லக்கின அதிபதி ஜாதகங்களில் 6, 8, 12 என்று 3
6, 8, 12, 3 போன்ற இடங்களிலே மறைவு நிலைகளை அடையக்கூடாது. அதே போன்று எங்களுடைய ராசிநாதன், ராசிக்குரிய அதிபதி, அந்த அதிபதியும் ஜாதகத்திலே நல்ல நிலையிலே அமைய வேண்டும். உதாரணமாக மகர ராசி என்று வைத்துக் கொண்டோமானால் மகர ராசிக்குரிய அதிபதி சனீஸ்வரன் ஜாதகத்திலே நல்ல நிலையிலே அமைவது மிகச் சிறப்பானதாக இருக்கும். அதேபோன்று நட்சத்திர அதிபதி, நட்சத்திரம் என்றால் உதாரணமாக விசாக நட்சத்திரம் என்று சொன்னால் விசாக நட்சத்திரத்துக்குரிய அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் ஜாதகத்திலே நல்ல நிலையிலே அமைய வேண்டும். இப்படியான இந்த 3 கிரகங்களும் ஜாதக நிலையிலே மிகவும் சிறப்பான நல்ல நிலையிலே அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே நற்பலங்கள் அதிகமாக அமைந்துவிடும். எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். தன்னுடைய ஆளுமை திறன் மூலமாக அவர் நல்ல முன்னிலையை பெறக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துவிடும். இது ஜாதகத்தினுடைய இயல்பான அமைப்பு. எனவே நாங்கள் அதை நன்கு அவதானித்து செயல்படுவது மிகவும் நல்லது. ஜாதகங்களிலே பொதுவாக இது நீங்களாகவே ஒரு ஜோதிடர் இல்லாமல் நீங்களாகவே ஓரளவுக்கு பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய லக்கின அதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய நட்சத்திர அதிபதி, இந்த 3 கிரகங்களையும் நீங்கள் ஒருவரிடம் உங்களுக்கு அது பார்க்க முடியாத நிலையாக இருந்தால் ஒரு ஜோதிடரிடம் போய் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த 3 கிரகங்களுக்கும் நீங்கள் சரியான முறையிலே வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் அந்த கிரகங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையிலே அமைந்துவிட்டால் மிக யோகமானவர்கள். அவர் நல்ல நிலையிலே அமைந்தாலும் சரி, அவர்கள் மாறுபட்டு அமைந்தாலும் சரி, அவர் அந்த 3 கிரகங்களையும் தவறாமல் நாங்கள் வழிபாடுகள் அர்ச்சனைகள் செய்வதன் மூலமாகவே எங்களுடைய வாழ்வியலுக்கு அவை ஒரு ஊன்று சக்தியாக அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே இதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து செயல்பட்டால் பல பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபட முடியும் என்பது திடமான நம்பிக்கையாகும். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அறநெறி அளவை செய்தலின் தீதே புறநெறி பொய்த்து நகை. இக்குறளினுடைய பொருளாக அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளை செய்தலை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அறநெறி அல்லவை செய்தலின் தீதே புறநெறி பொய்த்து நகை. இக்குறளினுடைய பொருளாக அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளை செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்தல் தீமையாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.